குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா May 1, 2026 வெள்ளிக்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது பார்த்திங்கன்னா May 1 தொடங்க இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா நம்ம நடந்துகிட்ருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த புது திட்டமும் அறிவிக்க மாட்டாங்கப்பா. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணலாம். பட் மத்திய அரசு பார்த்திங்கன்னா அவங்களுடைய திட்டங்களை பார்த்திங்கன்னா அவங்க அறிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாஸ் தான் இப்போதைக்கு கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இராணுவ தளவாடங்களை ஒருங்கிணைந்து உற்பத்தி செய்வதற்கான தொழில் விதிகளை வகுக்க இந்தியாவும் இத்தாலியும் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இத்தாலிய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கைடோ குரோசோட்டாவை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தகவல் வெளியாயிருக்கு. இரு நாட்டு அமைச்சர்களின் ஆலோசனையில் பார்த்திங்கன்னா குருகிராமில் உள்ள தகவல் ஒருங்கிணைப்பு மையம் இந்திய கடல் பிராந்தியம் மூலமாக மேற்கொள்ளப்படும் தகவல் பரிமாற்றம் இடம்பெற்றதாக பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பார்த்திங்கன்னா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டேட்டாவில் தான் வரும். சரிங்களா? அடுத்தது ஜம்மு காஷ்மீர், அதாவது ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் இடையே பார்த்திங்கன்னா 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை பார்த்திங்கன்னா மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஜம்மு காஷ்மீரின் இரட்டை தலைநகரமான ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கும் முதல் நேரடி ரயில் சேவை தொடக்க விழா பார்த்திங்கன்னா அந்த யூனியன் பிரதேச முதல்வரான ஓமர் அப்துல்லா மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சரான சார் ஜிஜேந்திர சிங் உள்ளிட்டோர் பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் 43,780 கோடியிலான ரயில் வழித்தடங்கள் பார்த்திங்கன்னா கட்டமைக்கும் பணி 1990 தான் தொடங்கினாங்க. தொடங்கப்பட்டு 2008 அக்டோபரில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் ரயில் இயக்கப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் மின்சார ரயில் 2024 கொண்டு வந்தாங்க. பிப்ரவரியில் இயக்கப்பட்டுச்சு. அதாவது ஜம்மு ரயில்வே அப்படின்ற ஒரு பிரிவையே பார்த்திங்கன்னா 2025 இப்போ தான் ரீசெண்டாக தொடங்கினாங்க. ஜனவரியில் தான் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதைத் தொடர்ந்து அதாவது கத்ரா டு ஸ்ரீநகர் இடையே முதல் வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் மோடி 2025 ஜூன் 6 பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சார். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக தமிழ்நாட்டில் ஒரு ரயில் சேவை தொடங்குறதும் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஒரு ரயில் சேவை தொடங்குறதும் ஒன்று கிடையாது. சரிங்களா? காஷ்மீரில் பார்த்திங்கன்னா நம்ம அதோட குளிர் பார்த்திங்கன்னா மைனஸில் கூட இருக்கும். -1, 2, 3, 20 அது வரைக்கும் கூட போகும். ஆனால் இந்த சர்ஃபேஸில் இருக்கிறதும் அந்த சர்ஃபேஸில் இருக்கிறதும் ஒன்றும் கிடையாது. அதற்காக பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா இது ரொம்ப மிகைப்படுத்தி பேசப்படுது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரயில்வேவே பார்த்திங்கன்னா ரயில்வே கோட்டமே 2025 தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மீன் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் தமிழகம் பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. மீன் உற்பத்தியில் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா 2 பேருமே டேட்டா கொடுத்துருக்காங்க. 6.85 லட்சம் டன் மீன் உற்பத்தியை மேற்கொண்டு குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 ஆண்டில் இந்தியாவின் கடல்சார் மீன் உற்பத்தி பார்த்திங்கன்னா 35.7 லட்சம் டன்னு. ஓகேங்களா? 2024 ஆண்டை ஒப்பிடும்போது 3% இது அதிகம். அந்த 3% பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அதிகரிச்சிருக்கு. நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 6.85 லட்சம் டன் கடல்சார் மீன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. பருவநிலை நீட்டிக்கப்பட்ட மீன்பிடி தடைகாலம் மற்றும் புயல் போன்ற காரணங்களால் 15% பார்த்திங்கன்னா குஜராத் வீழ்ச்சி அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேரளம் இருக்குது. ஓகேங்களா? இது தவிர பெரிய மாநிலங்களை பொறுத்தவரை கர்நாடகம் 44% வளர்ச்சியும், மகாராஷ்டிரம் 12% வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. 2025 அதிகமாக பிடிக்கப்பட்ட மீன் வளமாக முதல் இடத்துல பார்த்திங்கன்னா காணாங்கெழுத்தி மீனும், 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா தலைக்காளிகள் அந்த மீனும், அடுத்து 3ஆம் இடத்துல மத்தி மீனும் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டிருக்கு. நாட்டின் மொத்த கடல்சார் உற்பத்தியில் கேரளாவின் பங்களிப்பு 17% உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட ரூபாய் 133 கோடி மதிப்பிலான 657 பழங்கால கலைப்பொருட்களை அமெரிக்காவிடம் திருப்பி அமெரிக்கா பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை மன்ஹாட்டன் மாவட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் ஆல்வின் பிராக் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிக்கான பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்காட்லாந்தினுடைய கிளாஸ்கோ நகரில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கான பதக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. கிளாஸ்கோ நகரில் உள்ள கலைகளுக்கான கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடின்பர்க் இளவரசரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் துணைத் தலைவருமான எட்வர்ட் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. கிளாஸ்கோவின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், எடின்பர்க் அரச முத்திரை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. விருது பெற்ற வடிவமைப்பிலான மிலிட்சா மிலென்கோவா இதனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பதக்கங்களை தொட்டு உணரும் வகையில் பிரெய்லி வடிவமைப்பு இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. 10 விளையாட்டுகள் மற்றும் 6 பாரா விளையாட்டுகளில் வெற்றி பெற்றோருக்கு 215 தங்கப் பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட உள்ளது. அதில் 47 பதக்கங்கள் பாரா விளையாட்டுக்கு மட்டுமே வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா. காமன்வெல்த் போட்டி வரலாற்றிலே இது அதிகபட்சமாகும். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வரும் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெறுது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் பிரெய்லி. ஓகேங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏடிஎம் மிஷின்ஸ் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்தது அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் அரசர் சார்லஸை சந்திக்கும் போது கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு திருப்பி ஒப்படைக்குமாறு அவருடன் வலியுறுத்த போவதாக நியூயார்க் நகர மேயரான ஜோரான் மம்தானி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க பயணத்தின் முதல் கட்டமாக வாஷிங்டன் சென்றடைந்த சார்லஸ் மற்றும் அரசர் கமிலாவுடன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த விருதில் பங்கேற்றதுடன் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்காரு. தொடர்ந்து 9 முதல் 11 பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நியூயார்க் நகருக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா. அவர்கிட்ட சொல்ல போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நம்ம கோஹினூர் வைரம் தெரியும், அது நம்ம நாட்டை சேர்ந்தது. டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. 10 மந்த் வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா. அடுத்து வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து டெஸ்ட் தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்ததாக எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் சைக்காலஜி மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஆப்பில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.